அவ்வளவு பெரிய புயல் வரும் பொழுது அவர் என்ன பண்றாரா? தூங்குறார். இதுதான் தேவ ராஜ்யத்துல வாழ்றது. அவ்வளவு பெரிய புயல் வரும் பொழுது இவரால் தூங்க முடியுது. சீசர்கள் என்ன பண்றாங்கன்னா, நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? இயேசுவை எழுப்பி என்ன பண்றாங்க சீசர்கள்? திட்டுறாங்க இயேசுவை. நாங்க மடிந்து போகிறது குறித்து கவலை இல்லையா? என்ன அர்த்தம்? நாங்க செத்து போறது குறித்து உங்களுக்கு கவலையே இல்லையா? அப்ப இவ்வளவு பெரிய புயல்ல போட் அப்படி இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கு? ஆடிட்டு இருக்கு. யார் எந்த மனுஷன் இப்படி தூங்குவா? நாங்கெல்லாம் செத்து போறது குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? இப்ப இவர்களுடைய நிலம் உண்மையிலேயே நல்ல நிலமா இருந்தா, இயேசு ஒரு வசனத்தை சொன்ன, ஒரு வார்த்தையை சொன்னாரு. என்ன வார்த்தை அப்படின்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இயேசு சொன்னபடியே அது நடக்கும். அதை இவர்கள் விசுவாசித்திருந்தால் இவர்கள் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை. அக்கறைக்கு போவோம்னு சொல்லிட்டா, நடுவுல புயலே வந்தாலும் பூகம்பமே வந்தாலும் போனது போய்தான் ஆகுவோம். ஏன்னா சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. இப்ப அதே இயேசு கிறிஸ்து தான் நம்மளை பார்த்து சொல்றாங்க, தேவராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. பிரச்சனைகள் வரும் பொழுது சோர்ந்து போகவோ கவலைப்படவோ மாட்டோம். இது எங்க நடக்கும் அப்படின்னா தேவ ராஜ்யத்துக்குள்ளதான். அப்ப இவங்க உண்மையிலே நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட நிலமாக இருந்தால், விதையாக இருந்தால், யாரு? சீசர் இருந்தா இயேசுவோடு கூட போய் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? தூங்கி இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த புயலை இவங்களே என்ன பண்ணிருப்பாங்க? ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. அவர் தூங்கட்டும், அவர் எதுக்கு தொந்தரப்படுத்திக்கிட்டு? நம்ம கிட்டதான் தேவராஜ்யம் இப்போ இருக்குதே. தேவராஜ்யம் நமக்குள்ளதான் இருக்குது. வசனம் நமக்குள்ள இருக்குது. அந்த வசனத்தை வச்சு என்ன பண்ணிடுவோம்? நம்ம இந்த புயலை நம்மளே ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா இயேசு சொல்லிட்டாரு, அக்கறைக்கு போவோம்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுல பொய்யாவா இருக்கும்போது அவருக்கு தெரியாதான் புயல் வரும்னு? அவருக்கு தெரியுமே. இருந்தாலும் சொல்லிட்டாரு நம்ம அக்கறைக்கு போவோம்னு. சரி, பேசாம நம்மளும் இயேசுவோடு கூட என்ன பண்ணிடுவோம்? தூங்கிடுவோம். அவரால் தூங்க முடியுதுன்னா நம்மளாலையும் தூங்க முடியும். ஆனா இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகள் என்ன வரமாட்டேங்குது? தூக்கம் வரமாட்டேங்குது. அப்படின்னா நம்ம எதுக்குள்ள இன்னும் வரல? ராஜ்யத்துக்குள்ள இன்னும் வரல.